சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல் படையினரின் அணிவகுப்பு, விருதுகள் வழங்கும் விழா, கலை நிகழ்ச்சிகள் என கோலாகலமாக நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதற்காக உழைப்பாளர் சிலை பகுதியில் பிரம்மாண்டமான அளவில் பந்தல்கள் போடப்பட்டன. அங்கு சபாநாயகர், அமைச்சர்கள், MP, MLAக்கள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், நீதிபதி, வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் அமர்ந்திருந்தனர். காலை 7:55 மணிக்கு விழா பகுதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்தார். தொடர்ந்து காலை 7:58 மணிக்கு ஆளுநர் RN ரவி மனைவி லட்சுமி ரவியுடன் வந்தார். அவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பசுமை கூடை வழங்கி வரவேற்றார். அதைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு அங்கிருக்கும் கம்பத்தில் தேசிய கொடியை ஆளுநர் RN ரவி ஏற்றி வைத்தார். அப்போது அந்த பகுதியின் மேல் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மலர் தூவியது. அந்த நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து ராணுவ படைப்பிரிவு, கடற்படை பிரிவு, ராணுவ இசைப்பிரிவு, வான்படை பிரிவினர் அணிவகுத்து வந்து ஆளுநருக்கு வணக்கம் செலுத்தினர். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, இமயத்தின் உயரத்தையும் மிஞ்சும் உறுதியோடு நம் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். மண்ணை காக்கும் நிலப்படை மாவீரர்கள், அலைகளை ஆளும் கடற்படை அஞ்சான் நெஞ்சர்கள், வானத்தை வசப்படுத்தும் விமானப்படை வல்லமையாளர்கள். அப்போது கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் சிறிய வடிவம், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானம், கடலோர காவல்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான படகுகள் ஆகியவை அணிவகுத்து கொண்டுவரப்பட்டன. அதைத் தொடர்ந்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, ரிசர்வ் காவல் படை, ரயில்வே காவல் படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவு, தமிழ்நாடு பேரிடர் நிவாரணப் படை, கடலோர பாதுகாப்பு குழு, ஊர்காவல் படை உட்பட 30 படைப்பிரிவினர் அணிவகுத்து சென்றனர். The Indian Coast Guard is calling out remarkable duties in Indian waters, especially in saving lives by helping the fishing boats and ships in distress at sea. அதன் பின்னர் அணிவகுப்பு மேடைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், சி. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது, காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள், சிறந்த போலீஸ் நிலையத்திற்கான கோப்பைகள் ஆகியவற்றை உரியவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பதக்கம் பெற்றோர் குழுவாக முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards to the recipients. The awardees are now taking a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. அதைத் தொடர்ந்து அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றது. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை ஊர்தி உட்பட பல்வேறு அரசு துறைகளின் ஊர்திகள் அரசில் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையிலான வடிவமைப்புகளுடன் வலம் வந்தன. அதற்கு முன்னதாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாவேந்தர் பாரதிதாசனின் புகழ்பெற்ற சங்கே முழங்க பாடலுக்கு மாணவிகள் நடனமாடினர். நிகழ்ச்சியை ஒட்டி மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதோடு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன.